வணக்கம் மக்களே. சில காலமாவே சீமான் அண்ணனை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நம்ம என்னதான் ஒதுங்கி போனாலும் அவரு விட போறதா இல்லை அப்படின்றது நமக்கு திட்டவட்டமா தெரிஞ்சு போயிருச்சு. ஜனநாயக நாட்டுல எல்லா மாநிலத்திலையும் எதிர்கட்சிகள் இருக்கு. ஒரு நிமிஷம். எல்லா நாட்டிலையும் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி எதிர்க்கத்தான் செய்வாங்க. அதுதான் அவங்களோட கடமை, தார்மீக உரிமை. சரியா? ஆனா தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னா, கடந்த ஒரு மாத காலமா விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஒரு பக்கம் எதிர்கட்சிக்காரங்க இருக்கிற நடிகர்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து, இருக்கிற பேச்சாளர்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து மேடையில ஒப்பாரி வைக்க விடுறாங்க. சத்யராஜ் அழுந்ததை பார்த்து கண்கள் கலங்கி ஆறா குளமா ஓடிட்டு இருக்கு. உண்மையிலே அவருக்கு அழுவு வந்துச்சு. உண்மையிலே அவர் அழுந்தாரு. முன்னாடி வைக்கணும் கண்ணை தொடச்சிட்டு அழுந்துட்டு இருந்தீங்க. சரி, அப்புறம் வச்சுக்கிறேன். சீமான் அண்ணனுக்கு வருவோம். சீமான் அண்ணன் மேடை போட்டு எடுத்ததுமே காங்கிரஸ்காரங்க சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாரு. சரி, ஓகே, காங்கிரஸ்காரங்க உப்பு போட்டு சாப்பிட்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க ரிப்ளை கொடுக்கணும். நமக்கு காங்கிரஸுக்கும் நமக்கும் அந்த அளவுக்கு ஈடுபாடு கிடையாது. காங்கிரஸ்ல உண்மையிலேயே அவங்க கூட்டணியிலே இருந்தாலுமே கூட அவங்க செய்த துரோகம் ஈழத்து விஷயத்துல அவங்க செஞ்சாங்களா இல்லையான்னு தெரியாது. அது அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்களுக்கும் அன்னைக்கு களத்துல இருந்தவங்களுக்கு தான் தெரியும். ஆனா இப்படி ஒரு விஷயம் வரலாற்றுல இருக்கு. அந்த வரலாறு என்ன சொல்லுதுன்னா, இவங்க துரோகம் செஞ்சாங்கன்னு தான் சொல்லுது. அந்த ஒரு காரணத்துக்காகவே காங்கிரஸை நம்ம பெரும்பாலும் ஆதரிக்கிறது இல்லை. அது பிஜேபி வரக்கூடாதுன்றதுக்காக காங்கிரஸ் கிட்ட போறோம், அவ்வளவுதான். அது மேல அனுதாபப்பட்டோ இல்ல அவங்க நமக்காக நல்லது செய்வாங்கன்னு சொல்லியோ கிடையாது. ஏன்னா இத்தனை வருஷம் இந்த நாட்டை அழிச்சதுல பெரும் பங்கு அவங்களுக்கும் இருக்குது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, காங்கிரஸ் உப்பு போட்டு சாப்பிட்றாங்களா இல்லைன்னு கேட்கிறேன். நீங்க உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா இல்லையா? சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா? ஏன் கேட்குறேன்னா, காங்கிரஸ் ஜெயிச்சு வந்துச்சு, காங்கிரஸ் அப்படி பண்ணிச்சு இப்படி பண்ணிச்சுன்னு சொல்ல உரிமை இருக்கு. காங்கிரஸ்க்கு இந்த எம்எல்ஏ பத்தி திமுக போட்ட பிச்சை அப்படின்னு சொல்றதுக்கு அதை நான் சொல்லலாம். ஏன்னா திமுகவால பல நன்மைகளை அனுபவிச்சிருக்கேன், நான் இல்லைன்னே சொல்லலை. இது நான் படிக்கலனாலும் எஜுகேஷன் மூலியமா இந்த சமுதாயம் நிறைய நன்மைகளை அனுபவிச்சிருக்கு. அதுக்கு காரணம் திமுக, சோ கால்டு அதிமுகவும் தான். நான் இல்லைன்றே மறுக்கல. ஆனா சீமான் வந்தது திராவிடத்தை ஒழிக்கிறதுக்கு. நான் கட்சியா வச்சிருக்கிறதே, கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதே திராவிடத்தை ஒழிக்கிறதுக்கு தான், திமுகவை ஒழிக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொன்ன இந்த வாடகை வாயி இன்னைக்கு திமுக போட்ட பிச்சைன்னு சொல்லுது. இது யார் சொல்றது? திமுக இருக்கிற ஒரு சில அதிகார வர்க்கங்கள் பேசுவாங்க. நீங்க இன்னைக்கு பஸ்ல போறீங்கன்னா அது திமுக போட்ட பிச்சை, நீங்க படிக்கிறீங்கன்னா அது திமுக போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்ச கடமையவே என்னமோ அவங்க சொத்துல இருந்து, அவங்க சொந்த பணத்துல இருந்து செஞ்ச மாதிரி பேசுவாங்க. அந்த வார்த்தையா இந்த வாடகை வாய் பேசியிருக்குது. நான் உண்மையிலேயே சீமான் அண்ணனை விமர்சிக்கிறதுல நிறைய ஈடுபாடு கிடையாது. அதனாலதான் நான் ஒரு மாசத்துக்கு ஒரு வீடியோ கூட சீமான் அண்ணனை பத்தி போட மாட்டேன். அந்த சாட்டை துறைமுருகன் நாயை வேணும்னா நான் கழுவி ஊத்துவேன், தவிர அவரை பேச மாட்டேன். ஏன்னா நிறைய படிச்சிருக்கிறாரு, படிப்பாளி, அதனால பண்றதில்ல. ஆனா வம்படியா ஒரு மேடை போட்டு கதறுன்னு கதறி ஒப்பாரி வச்சிருக்கிறார். ஒப்பாரி போய் வைக்கிறதுக்குன்னே ஒரு மேடை போட்டிருக்கிறாருன்னா எந்த அளவுக்கு சீமான் அண்ணன் நொறுங்கி போயிருக்கிறாருன்னு பாருங்க. நீங்க தோத்துட்டீங்க, ஒத்துக்கங்க. தலை சொன்ன மாதிரி உலகமே முன்னாடி நின்று 1 கோடி பேர் நின்று நீ தோத்துட்டேன்னு சொன்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்காதே அப்படின்னு சொல்றாரு. அது படத்துக்காக சொல்றாரு. இவரு என்னவோ தோத்தது மட்டும் இல்ல, டெபாசிட் எல்லாம் வலிச்சு நக்கிட்டு போயிருக்கிறாங்க. இதை வச்சுட்டு காங்கிரஸ் தனிச்சு நின்னா டெபாசிட் கூட தமிழ்நாட்டில் வாங்க முடியாது அப்படின்றாரு. சரி, நீங்க ஏன் டெபாசிட் வாங்கல? அதுக்கு கேள்வி பதில் சொல்லிட்டு போங்கன்னா சொல்லல. அடுத்து விஜய் அண்ணாவை உன்னை எவன்டா கூப்பிட்டதுன்னு கேக்குறாரு. உன்னை எவன்டா கூப்பிட்டது? நீ ஏன் வந்த? தேர்தல் அரசியலுக்கு ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு உன்னை காலி பண்றதுக்கு தான் அவர் வந்தாரு. அதுதான் உண்மை. உன்ன மாதிரியான தீய சக்திகள், உன்ன மாதிரியான ஈன சக்திகள் பெருகக்கூடாது, உன்னை காலி பண்ணணும் தான் வந்தாரு. அவர் வந்தது என்னமோ கொஞ்சம் பர்சன்டேஜை பிரிக்கலாம்னு நினைச்சு தான் வந்தாரு. ஆனா மக்கள் அவரை தூக்கி எடுத்து போய் அந்த இடத்துல வச்சுட்டாங்க. அப்ப மக்கள்கிட்ட எவ்வளவு தாகம் இருந்திருக்கு. இந்த தாகம் ஏன் சீமானுக்கு ஓட்டா விழுகல? நான் கேட்கிற கொஸ்டின் அதுதான். மக்களுக்கு மாற்றம் தேவைப்படுகிறது. ஒரு மாற்று சக்தி இந்த ஊழலை அழிக்க வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அது ஏன் சீமானாக இருக்கவில்லை? அண்ணன் சீமான் அவர்கள் அதை ஏன் உணரவில்லை? இன்னமும் நம்ம ஏன் தோத்துன்றதையே மறந்துட்டு இன்னும் மேடை போட்டு ஒப்பாரி வைக்கிறன்றதுல அவர்களை ஆர்கேஷம் அடைய வைக்கிறேன்னு சொல்லிட்டு வெறும் விஜய் அவர்களை திட்டத்தை மட்டுமே பொழப்பா வச்சுன்னு சுத்திட்டு இருக்கிறாரு. அதாவது பெண்ணு குடிச்சிட்டே இருந்தாலும் நீ தொடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி தொட்டுட்ட அப்படின்னு சொன்னா உன்னை போட்டுருவேன், என்கிட்ட ஒரே ஒரு நாள் 24 மணி நேரம் கொடுன்றாரு. நான் ஒரு விஷயத்த சொல்றேன். விஜயலட்சுமி அக்கா குடிச்சிட்டு இருக்கும்போது தொட்டிங்களா, இல்ல அவங்க தெளிவா இருக்கும்போது தொட்டிங்களா, இல்ல நீங்க கஞ்சா அடிச்சுட்டு தொட்டிங்களா?
அவங்க வந்து போராடிட்டு அவங்க லாஸ்ட்ல வேற வழியே இல்லைன்னு சொல்லி போயிட்டாங்க. உங்களெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்களாம் பெரிய பவர்ஃபுல் சப்போர்ட்ல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது எந்த சப்போர்ட்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியும். ஒரு பொண்ணை நடு தெருவில் விட்டுட்டு வந்து, நடுவீதியில விட்டுட்டு வந்து அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்ணது, ஒரு உதவி செய்யாத நீங்கெல்லாம் நாட்டை வந்துட்டு பாதுகாப்பா பார்த்துருவீங்க. நாட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா பார்த்துருவீங்க. இதை நீங்க சொன்னதுமே உங்களை நம்பி உங்களுக்கு ஓட்டை குத்தி தூக்கின்னு போய் உங்களை முதலமைச்சர் சேர்ல உட்கார வச்சுட்டு அப்புறம் தான் வேற வேலையே பார்க்குவாங்க மக்கள். இப்படி விஜய் அவர்களை திட்டி 8% இருந்ததை 3% கொண்டு வந்து விட்டுருக்கிறீங்க. உதயநிதி அவர்களை வந்து கேள்வி கேட்டாங்களாம். ஏன் உதயநிதி தான் பதில் சொல்லணுமா, நான் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்ட கேள்விக்கு, எதிர்கட்சி தலைவராகிய உதயநிதி அவர்கள்கிட்ட கேட்ட கேள்விக்கு இவர் பதில் சொல்றாரு. ஐயா, நீங்க மாறு வேஷத்துல இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நாம் தமிழர் கட்சி, திமுக இல்ல. போன 15 நாளைக்கு முன்னாடி பிராமண கடப்பாறை எடுத்துன்னு வந்து திமுகவை குத்துவேன். நீங்க இன்னைக்கு திராவிட கடப்பாறை எடுத்துன்னு வந்து டிவிகேவை குத்துறீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? ஆனா யாரு நம்மள கொஸ்டின் கேட்டாலும் அவங்க சொல்றதுக்கு பதில் சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஆனா சீமான் அண்ணன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நமக்கு டைமே போக வேணாம். ஏன் தெரியுமா, அவரே சொல்லி வச்சுட்டு எல்லாரும் கேள்வி கேட்டு பதில் சொல்லுவாங்க. சீமான் அண்ணன் மட்டும் பதில் சொல்லிட்டு தான் அப்புறம் தான் கேள்வியை கேட்பாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி பதில் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி இன்னைக்கு இன்ஸ்டால எடுத்து ட்ரெண்ட் பண்ணி வச்சு செஞ்சுக்கிறாங்க. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொன்னாரு. 69 படம் நடிச்சு ஒரு படம் கூட நல்லா இல்ல. நீ இந்த நாட்டு முதலமைச்சரா? உன்ன மக்கள் தேர்ந்தெடுத்துறாங்களா? கமலா அவர்களுக்கு 150 படம் ஓடிச்சான், ரஜினி அவர்களுக்கு வந்து 100 படம் ஓடிருச்சான். ஆனா விஜய் அவர்களுக்கு 69 படமும் நல்லா இல்லையா? ஆனா இந்த வாயை வச்சுக்கின்னு இன்னும் தமிழ்நாட்டுல என்னென்னலாம் பண்ண போறாரோ தெரியல. அவரு நமக்கு அந்த வீடியோ முழுக்க உண்மையில சொல்றேன், நான் சிரிக்கிறதுக்காகவே 2 தடவை பார்த்தேன். 36 நிமிஷம் நீர்த்திரை என்ற சேனல்ல போட்டிருந்தாங்க. நான் 2 தடவை பார்த்தேன். 1.5 மணி நேரம் இதுக்காக நான் செலவழிச்சிருக்கிறேன், சிரிக்கிறதுக்காகவே. அவ்வளவு காமெடி. ஆனா ஒரு விதத்தில் சந்தோஷமா இருந்துச்சு. அவர் ஒப்பாரி வச்சதை பார்க்க விஜயனா வந்து அங்க போயிட்டு ஏன் மேல பழி போறாங்கன்னு சொல்லிட்டு அழுந்தாராம். அப்படின்னு சொல்லும் போதே அவர் கண்ணில் தண்ணி மாலையா கலந்து பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது. பேண்ட் நஞ்சிட்டு இருக்குது. அவ்வளவு கண்ணீர் விட்டுக்கிறாரு சீமான் அண்ணன். அப்படி கண்ணீர் விட்டுட்டு இவரு சொல்றாரு விஜய் அவர்கள் வந்து ஏமலி பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கண்ணீர் விட்டாரு. அவர் அழுந்தாராம். இவங்க கட்சி ஆரம்பிச்சது திமுகவை அழிப்புன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. நாங்க ஒத்துக்கிறோம், திமுக அழிய வேண்டிய கட்சி கிடையாது. திமுக ஒரு பாடம் இது. ஊழலை கண்டிக்காம விட்டது, சாதிய ஆணவ படுகொலைகளை கண்டிக்காம விட்டது, இந்த அதிகார வர்க்கத்தோட ஆட்டத்தை கண்டிக்காம விட்டதுக்கு அதுக்கான பாடம் இப்ப கத்துன்னு இருக்கிறாங்க. மேபி அடுத்த எலெக்ஷன்ல அதெல்லாம் திருத்திக்கின்னு ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம். ஜெயிச்சு வந்தாலும் ஏத்துக்க தயார். யார் ஆட்சி செஞ்சாலும் நல்ல ஆட்சி வந்தா நம்ம ஏத்துக்க தயார். ஆனா சீமான் வந்து டிஎம்கேவை அழிக்கிறதுக்காக தான் நான் கட்சியே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி மேடையில திமுக கொடி இருக்கிற கலர்லயே செருப்பை போட்டு வந்து செருப்பை தூக்கி காமிச்ச ஒரு பச்சுவந்தி தான் சீமான். இப்படியெல்லாம் செஞ்சுட்டு மேடை போட்டு விஜய திட்டுறதுக்கு எப்படிதான் மனசு வருதோ தெரியல. மனுஷனையா நீ எல்லாம்? நான் கூட ரொம்ப நாளா இவரை பத்தி பேசக்கூடாது, சரி தோத்துருக்கிறாரு, கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மியா இருக்கும். அன்னைக்கு யாரு ஒப்பாரி வச்சது நீங்க சொல்லுங்க மக்களே. மக்களாகிய நீங்க சொல்லுங்க, யாரு ஒப்பாரி வச்சது? என் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஓட்டு போட்டிருக்கலாம், நாங்க கொஞ்சம் உள்ள பார்லிமெண்ட் உள்ள போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வச்சது யாரு? இதே 12 எம்எல்ஏக்கள் தேவைப்படுற சூழ்நிலையில அமைதியா பொறுமையா இருந்து அந்த விஷயத்தை சாதிச்சது யாரு? ஒப்பாரி வச்சது யாருன்னு நீங்களே பாருங்க. ஜென்சி மீட்டப்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒப்பாரி வச்சாங்க, ஒரு பக்கம் சத்யராஜ் ஒப்பாரி வச்சதுல தமிழ்நாடு கண்ணீர்ல மூழ்கி கிடக்குது இன்னைக்கு. நான் கூட கட்டப்பாவை என்னவோ நினைச்சேன், கட்டப்பா மாறிட்டியா எட்டப்பா, தெரியுதப்பா ஒட்டப்பா, எல்லாமே தெரியுது. போய் 250 ரூபாய்க்கு கண்ணீர் மல்க நாடகம் போட்டு வரீங்க. இதெல்லாம் சத்யராஜுக்கு அடுக்கவே அடுக்காது. நிஜமாவே சொல்றேன். உண்மையிலே சத்யராஜ் அழுவுற ஆளாங்க. தமிழ் மக்கள் சொல்லுங்க, சத்யராஜ் அழுவுற ஆளா? அவரு போய் திமுக மேடையில அழுவுறாராம், அதை நம்பணுமா? இதெல்லாம் என்ன? நீங்க நடிங்க, வேண்டான்னு சொல்லல, படத்துல நடிங்க. விஜய் அவர்கள் வந்து நீங்க வந்து படத்துல நடிங்க, இன்னும் நிறைய படத்தை நடிங்க. நான் வெயிட்டிங், மெர்சல் 2க்கு வெயிட்டிங், லியோ 2க்கு வெயிட்டிங்னு சொன்னீங்க. நீங்க போயிட்டு அட்லீஸ்ட் நாடகத்துல நடிக்க பாருங்க. வந்து மேடையில உட்காந்து நடிக்கிறீங்க, அங்க வந்து பேசின எல்லாரும் ஒப்பாரி வச்சு எல்லாரையும் பார்த்தா நம்மளுக்கு பாவமா இருக்குது. சரி, இன்னும் நிறைய இருக்குது. இது 40 நிமிஷம் வீடியோவை நம்ம வந்துட்டு வச்சு செய்யணும்னா ரொம்ப லென்த்தா இழுத்துன்னு போயிடும். இவங்களை திட்டி நாம வந்துட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிக்க கூடாது. வீடியோ ஆல்ரெடி 10 நிமிஷத்துக்கு மேல போயிடுச்சு. ரொம்ப நேரம் பேசினாலும் போர் அடிச்சிடும். உண்மையில ஒரு விஷயம் சொல்ற மக்களே, சீமானை பத்தி
இன்னொரு வீடியோலையும் நான் பேச போறேன். இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இப்ப பேசுனது வந்து அந்த மேடையில பேசுனதுக்கான பதிலடி. இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு. இனிமே சீமானை பத்தி மட்டும் தான் கண்டென்ட் வரும் மக்களே. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.